நிவேதா பத்ராஜ் தனக்குன்னு ஒரு மாப்பிள்ளைய பிடிச்சிட்டாலும் அவங்கள கான்ட்ரவர்சி விடாம தான் பிடிச்சிட்டு இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதாவது நடிகை நிவேதா பெத்ராஜ் ஒரு நாள் கூத்து படத்துல அடிய அழகிய பாட்டுல இருந்து ஃபேமஸ் ஆனவங்க இப்ப வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தரா இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த கதாபாத்திரம் அவங்க கேரக்டருக்கு ஆப்டாவே இருக்குமாம். அது மட்டும் இல்லாம துபாயில ரொம்ப நாள் செட்டில் ஆயிருக்காங்க. தமிழ் தெலுங்குன்னு படங்கள்ல கலக்கிட்டு வந்தாங்க. தமிழ்ல ஹோம்லியான ரோல்ஸும் தெலுங்குல கவர்ச்சியான படங்களும் நடிச்சு கொடுத்திருக்காங்க. சொல்லப்போனா திடீர்னு அவங்க படங்கள்ல பெருசா நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்கும்போது அரசியல்ல பிரபலமா இப்ப இருக்கக்கூடிய ஒரு நபர் மேல அவங்களுக்கு கிரஷ், 2 பேரும் டேட் பண்றாங்க. அவர் தான் துபாயில கோடிக்கணக்கில் ஒரு பங்களா வாங்கி கொடுத்திருக்காங்கன்ற மாதிரி கான்ட்ரோவர்சிஸ். இது பெரிய பிரச்சனையா சர்ச்சையா இருந்துட்டு இருக்கு. அதனால நான் நல்ல குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு இப்படி எல்லாம் பேசாதீங்க, இது தப்பு, நான் உழைச்சு வாங்கினது அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எதுவுமே அரசியல் பிரபலம் பேசலன்னா எதுவும் இல்லாமையா அப்படின்ற மாதிரி கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டே இருந்துச்சு. அது எதுக்குமே பெருசா முட்டு கொடுக்காம முனைப்போட பேசாம, எனக்கு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு கிரஷ் இருந்தாங்க, என் கண்ணு முன்னாடி அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு கிஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா லவ்னா எனக்கு பிடிக்காமே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்தவங்க துபாயில இருக்கக்கூடிய மாடல் பிளஸ் பிசினஸ் மேன் ஒருத்தரை காதலிச்சு கரம் பிடிக்க போறாங்க. திருஷ்டி பற்ற போகுதுன்னு போட்டோலாம் அப்லோட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த ஒரு விஷயம் நம்ம ஊர்ல எப்படி போகுதுன்னா, எங்க அண்ணன் வாழ்க்கை என்னாச்சு அண்ணி அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி நகைச்சுவையா நிறைய பேர் பேசினாலும் அவங்க பர்சனல் விஷயத்த ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு. செலிபிரிட்டி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லா நேரமும் இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ், ஏதாவது காசிப்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கிறது நல்லா இல்ல அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அண்ணன் அதுல அமைச்சரா இருக்காரு, அதனாலதான் இவங்களுக்கு நிறைய வாய்ப்பை கொடுத்திருக்காருன்ற மாதிரிலாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன, அவர் தான் உண்மையிலேயே வாங்கி கொடுத்தாரா அந்த பங்களாவை, இல்ல நீங்க போய் சொல்றீங்களா, இந்த நடிகை எப்படி அவ்வளவு சம்பாதிச்சிருக்க முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு வந்த கொஸ்டின்ஸ்க்கு 16 வயசுல இருந்தே நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன், சம்பாதிச்சிட்டு இருக்கேன், என்னோட சொந்த உழைப்பு, 22 வருஷமா எங்க குடும்பம் துபாயில தான் இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க எங்களை பத்தி தப்பா பேசக்கூடாது. எங்க உழைப்புல நாங்க ஒரு வீடு வாங்கியிருக்கோம். யாராவது ஒருத்தர் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா அவங்க ஃபேமஸா இருக்காங்கன்றதுக்காக அவங்கள டவுன் பண்றதுக்கு என் பேரை கெடுப்பீங்களா, நீங்க பண்றது முறையற்ற செயல்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து 1000 விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க. ஆனாலுமே நம்ம மக்கள் அவங்கள விடுற பாடு இல்ல, நீங்க இப்படித்தான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? நிவேதா பெத்ராஜ் அவர்களுடைய கல்யாண வாழ்க்கை சீக்கிரமே அரங்கேற போகுது. நீங்க இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.